நான் கேட்டேன். நான் ட்ரெஸ் நினைச்சேன். ட்ரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போது தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப சலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க மிஸ்டர் அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சொல். என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. சொல்றது எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடியா என்ன என்னங்க நீ ஒண்ணும் கடவுள போ. சரி, என்ன பத்தி நானே சொல்ல கேட்டுக்க. என் பேரு ஏட்டு ஏகாம்பரம். தெரியும். எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியை சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கிற? என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் அந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா. புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொன்னது தப்பில்லையா சார்? இதை மட்டும் அக்கறையா பேச்சு. பழக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து சார். அது வந்து ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. என்ன இது? என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? வந்த அன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே. டேஞ்சரஸ் பிள்ளை. என்னம்மா என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன? நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்னடி இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே? திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இன்சிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி, இப்படி இடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே. குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேரை யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. இவன் பொண்ணாடிடா. பொண்ணு கூட்டி நானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்ட் அனுப்புவீங்க. அவ வயிற்றுல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை? நான் தான் கூட்டிட்டு போறேன். ஏட்டையா என் கூட அனுப்புவீங்க? உன் குழந்தை கருவறையில் இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில் படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க. இவன் என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியா? ஆளாளுக்கு வந்து போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு இருக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல் ஒவ்வொரு பேரும் சொல்லு. பண்ணி பண்ணாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அலமுடியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்பா உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏடியா, என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறாங்க. நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கும் சிரிக்கி எடு. மாட்டு ரவி யாராவே? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முதல் புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வழி செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பட கொண்டு போய் குடும்பம் நடத்து. பாத்தியம்மா, அவரே சொல்றார். போமா போமா. என்ன வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ, போ.
அம்மா, விட்டா என்னையும் இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. ஏட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு அங்க யாரு? டேய், என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தான் முறைப்படி தாலி கட்டின புருஷன். அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவான். கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய்